ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்குறோம். வியாசர்கிட்ட தன்னுடைய மகள் திரௌபதியினுடைய திருமண விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை விவரித்து எது தர்மம் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும்னு துருபத மகாராஜா கேட்குறாரு. அப்போது வியாசதேவர், வேந்தனே, வேதங்களுக்கும் மரபுகளுக்கும் விரோதமான இந்த அணுகுமுறை இப்போது மனித வழக்கத்திலிருந்து விலக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ துருபதன் சொல்கிறாரு, உலகத்தில் இப்படிப்பட்ட திருமணத்தை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஒரு பெண் பலருக்கு மனைவியாவது அப்படிங்கிறது உலக வழக்கத்திற்கும் வேதங்களுக்கும் விரோதமானது. இது மிகப்பெரிய பாவம், என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது துருபதனுடைய மகன் திருஷ்டத்யும்னன், நல்ல குணங்கள் பொருந்தின மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனின் மனைவியை அணுகுவதுங்கிறது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. தர்மத்தின் பாதை சிக்கலானதுங்கிறதும் நுட்பமானது அப்படிங்கிறதும் எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறதும் உண்மைதான். அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்த வரையில் என்னுடைய சகோதரி 5 பேரை மணக்கணும் அப்படிங்கிற யோசனையை என்னால் ஏற்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தர்மபுத்திரர், முன்னொரு காலத்தில் ஜட்டிலை அப்படிங்கிற பெண் 7 பேரை மணந்தாள் அப்படின்னு புராணம் சொல்லுது. அதே மாதிரி வார்ஷி அப்படிங்கிற பெண் தவத்தினால தூய்மையான மனதை பெற்ற 10 சகோதரர்களை மணந்தாள் அப்படின்னும் நம்ம கேள்விப்படுறோம். தவிர அதர்மமான விஷயத்தை என்னுடைய மனம் ஏற்காது. இந்த விஷயத்தில் என்னுடைய மனம் தெளிவாக இருக்குது. அதனால் இது அதர்மமாக இருக்க முடியாது. மேலும் பெரியோர்களால் ஏற்கப்படுவது அதர்மமாக இருக்காதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னுடைய தாயார் பிக்ஷை வந்திருக்கிறதுன்னு சொன்னதுமே என்னுடைய தாயான குந்தி தேவி 5வரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய வார்த்தையும் பொய்க்கக்கூடாது. இதையெல்லாமே யோசித்து நாங்கள் 5 பேருமே திரௌபதியை மணப்பது தவறாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு. அடுத்தது குந்தி சொல்கிறாங்க, 5 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது என்னுடைய வார்த்தை பொய்த்து விடுமோ அப்படிங்கிற பயம் வருது. அது பொய்யாகாத வரையில் முடிவு செய்வது தான் சரிங்கிறது என்னுடைய கருத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வியாசர் என்ன சொல்கிறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம்.